திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்ப்பது பாரதிராஜாவின் 16 வயதினிலே. இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகளை பற்றி பார்ப்போம். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், கவுண்டமணி, ஸ்ரீதேவி, காந்திமதி மற்றும் பலர். பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், ஆலங்குடி சோமு, கங்கை அமரன், இசை இளையராஜா, தயாரிப்பு எஸ்.ஏ. ராஜகண்ணு, கதை திரைக்கதை டைரக்ஷன் பாரதிராஜா. இந்த படம் 1977ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த படத்தில் தாங்க உதவி இயக்குனராக பயங்கர பணியாற்றினார். இந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு சம்பளம் 29,000ங்க, ஸ்ரீதேவிக்கு 9,000, ரஜினிக்கு 3,000, மொத்தத்தில் 5 லட்சத்தில் தயாரிக்கப்பட்ட படம். பாரதிராஜா அவர்கள் முதலில் கன்னட இயக்குனர் புட்டானா, மலையாள இயக்குனர் கிருஷ்ணன் நாயர், அவிஷ்ணாமணி, சங்கர் நாயர் இவர்களுடன் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். கதையாசிரியர் செல்வராஜன் கதையை சொந்த வீடு என்ற படத்தை இயக்கி இருந்தார். இந்த படத்துக்கு முத்துராமனியும் ஜெயலலிதா ஹீரோயினாக புக் செய்துட்டார். கேஆர்ஜி தான் தயாரிப்பாளர். ஷூட்டிங் டேட்டும் கொடுத்தாச்சு. கூட இருக்கவங்க ஜெயலலிதாவோட, இந்த டைரக்டரு புது டைரக்டருங்க, படம் சரியாக எடுக்க தெரியுமோ தெரியாதோன்னு ஏதோ சொல்லி ஜெயலலிதா மனசை கலக்கிட்டாங்க. அந்த ஜெயலலிதா அம்மா படத்தை விட்டு விலகினார். பின்னாளில் அந்த கதை தான் ஏவிஎம்மின் ரேவதி நடித்த புதுமை பெண் படமாக வந்தது. அப்போல்லாம் அவுட்டோர்னால் அந்த ஒரு பாட்டுக்கு ஃபைட்டுக்கு தான் அவுட்டோர் போவாங்க. ஆனால் பாரதிராஜா முழுக்க அவுட்டோர்லேயே இந்த படத்தை முடிச்சிட்டாருங்க. இந்த படத்தில் ரஜினிக்கு வில்லன் ரோல் தான். ஆனால் இதில் ஒரு பஞ்சு டைலாக் சொல்லுவார். இது எப்படி இருக்குது, அது சூப்பராக இருக்கும். ஆனால் படத்தில் இவர் ரஜினிகாந்த் வரும்போதெல்லாம் விசில் பறக்கும். அதுதான் சொல்லுவார் சிவகுமார் ஒரு பேட்டியில் நிகழ்ச்சியில் சொல்லுவார். கமல்ஹாசன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கார் கோமணம் கட்டிங்கன்னு. ஒரு வில்லன் வரான்னா விசில் அடிச்சிட்ருக்காங்க. எந்த வில்லனுக்கும் இல்லாத மவுசு ரஜினிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 16 வயது படத்தை, இந்த கதையை பல தயாரிப்பாளர்கள் சொல்லி கதை சொல்லி வந்திருக்காரு. எந்த தயாரிப்பாளரும் முன்னு வரல. இந்த டைட்டில் மயில் 16 வயதுன்னு கிடையாது. அப்போ மயில் எதுவும் வரல. அந்த டைம் எஸ்.ஏ. ராஜகண்ணு தான் இந்த படத்துக்கு தயாரிக்கலான்னு முன் வந்தார். படத்தை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டு, எவ்வளோ சிம்பிளாக முடிக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டாருங்க. இந்த படத்தில் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டுங்க. இளையராஜா இசை சொல்லவா வேணும். முதல் பாட்டு டைட்டில் சாங்கு, சோளம் விதைக்கையிலே சொல்லி புட்டு போன புள்ள. ரெண்டாவது, செந்தூரம் பூவே. மூணாவது, ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததென்று ஏன குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதென்று கதையில் தானே. அடுத்த 4வது பாட்டை, செவ்வந்தி பூ முடித்தேன் சின்னக்கா, செய்தி என்னக்கா, நீ சிட்டாட்டு சிரிச்ச என்னக்கா. 5வது, மஞ்ச குளிச்சு அள்ளி மூடிச்சு மெட்டி ஒலிக்க மெல்ல சிரிச்சு. 5 பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சிங்க. அடுத்தது இந்த ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த படத்தில் முதல்ல மலேசியா வாசுதேவன் இந்த படத்தில் தாங்க இசை பாட்டு பாடியிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு உடம்பு சரியில்லை, அந்த பாட்டு பாட முடியலன்னு சொல்லிவிட்டு, அதனால் யாரை கூப்பிட்றது, இவர் மலேசியாவிலேருந்து வந்திருந்தனால இவருக்கு பாரதிராஜாவுக்கு ஃப்ரெண்டு இவரை பாட சொல்லி அந்த பாட்டை முடித்தாங்க. செவ்வந்தி பூ முடித்தேன் சின்னக்கா. இந்த